வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். பிரிவினைவாத குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பாஜகவை திமுக அமைப்புச் செயலாளர் எஸ் பாரதி கடுமையாக சாடியுள்ளார். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பாஜக மாநில உரிமைகளை தொடர்ந்து குறைமதிப்பிற்கு உட்படுத்தினால் அது டெபாசிட் இழக்க நேரிடும் என்று அவர் கூறியுள்ளார். திமுக பிரிவினைவாத உணர்வுகளை தூண்டுவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியதற்கு பதிலளிக்கும் விதமாக பாரதி புதன்கிழமை கடுமையான மறுப்பை வெளியிட்டார். நயினார் தலைமையிலான பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்ததைத் தொடர்ந்து சர்ச்சை வெடித்தது. மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் இடையிலான தற்போதைய இயக்கவியலை மதிப்பிடுவதற்கு ஒரு உயர்மட்ட குழுவை அமைப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விதி 110 இன் கீழ் அறிவித்ததைத் தொடர்ந்து வெளிநடப்பு செய்யப்பட்டது. இந்த நடவடிக்கை பிரிவினைவாதத்தை ஊக்குவிப்பதாக பாஜகவால் உடனடியாக விமர்சிக்கப்பட்டது. பாஜகவின் நிலைப்பாட்டை கேள்விக்குட்படுத்திய பாரதி, தனிப்பட்ட உறுப்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது உடலை பலவீனப்படுத்துமா, இந்தியாவின் கூட்டாட்சி அமைப்புக்கு இணையாகுமா என்று சொல்லாட்சி கேள்வி எழுப்பினார். மாநில உரிமைகளுக்காக வாதிடுவது தேசத்தை பலவீனப்படுத்தாது, மாறாக மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் இடையில் மிகவும் சமநிலையான உறவை வளர்ப்பதன் மூலம் ஒன்றியத்தை பலப்படுத்துகிறது என்று அவர் வாதிட்டார். பாஜகவின் பிரிவினைவாத கூற்றை பல தசாப்தங்களாக மறுசுழற்சி செய்யப்பட்ட ஒரு அடிப்படையற்ற கதை என்று அவர் முத்திரை குத்தினார். முன்னாள் திமுக தலைவர் என் அண்ணாதுரையின் சகாப்தத்திலிருந்து மாநிலங்களுக்கு அதிக சுயாட்சி கோரிய போதெல்லாம் கட்சி தொடர்ந்து பிரிவினைவாத குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ளது என்பதை பாரதி மேலும் நினைவு கூர்ந்தார். தமிழ்நாட்டில் அதே சோர்வான சொல்லாட்சியை பரப்புவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித் ஷாவின் சமீபத்திய தூதர் நயினார் நாகேந்திரனை அவர் விமர்சித்தார். திமுகவின் சித்தாந்த நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்திய பாரதி, மையத்தில் கூட்டாட்சி மற்றும் மாநிலங்களில் சுயாட்சி என்ற கொள்கையை கட்சி நிலைநிறுத்துகிறது என்று கூறினார். இந்த நம்பிக்கை தமிழக மக்களிடம் ஆழமாக எதிரொலிக்கிறது என்பதை அவர் வலியுறுத்தினார். மாநிலத்தின் உரிமைகளை மீற பாஜக எடுக்கும் எந்தவொரு முயற்சியும் அரசியல் பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் 2026 தேர்தலில் அவர்களின் தேர்தல் வைப்புத் தொகையை இழக்க நேரிடும் என்றும் எச்சரித்து அவர் முடித்தார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.